1949ஆம் ஆண்டில் திமுகவை அறிஞர் அண்ணா மொழிப்போர் உள்ளிட்ட பல்வேறு மாநில உரிமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக தொடங்கினார் என்றது வரலாற்றில் பல்வேறு பேர் நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்படி தொடங்கிய அந்த கொள்கைகளுக்காக, அந்த குறிக்கோள்களுக்காக, அந்த லட்சியங்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக செயல்படுகிறதா என்பதை நீங்கள் அத்தனை பேரும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். பழசை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சமீபத்தில் அவங்களே டாஸ்மாகில் திருடின காசெல்லாம் வச்சு பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கிளர்ச்சியின் வாயிலாக உருவான இயக்கமாக திமுக உருவாகி அதன் மூலம் ஆட்சியை பிடித்ததாக அந்த படத்தில் காண்பித்திருப்பார்கள். அப்போது மொழி மீது மிக அதிகமான பற்று கொண்ட, மொழியின் மீது ஆர்வம் கொண்ட, மாநில உரிமைகளின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு கட்சியாகத்தான் திமுக உருவானது. அப்படித்தானே இன்றைக்கு வரை இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழக குடும்பத்தினர், குறிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தினர், திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களின் குடும்பத்தினர் பல்வேறு கல்வி நிலையங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த கல்வி நிலையங்களில் ஏதாவது ஒரு கல்வி நிலையத்தில் தமிழ் வழி கல்வி செயல்படுத்தப்பட்டு வருகிறதா, பின்பற்றப்பட்டு வருகிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த மொழியை வைத்து அரசியல் செய்து எப்படி ஆட்சியை பிடித்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும்.